ஹே காய்ஸ், திருக்குறள் சீரீஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து திருக்குறளை வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய தமிழில் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி சொல்லலான்றது தான் அந்த கான்செப்ட்டு. வெற்றிகரமாக நம்ம ஒரு 10 திருக்குறளை முடிச்சிட்டோம். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 10 திருக்குறளை முடிச்சிட்டோம். இப்போது 2வது அதிகாரமான வான் சிறப்பு அதிகாரத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் வர்ற திருக்குறள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து 11வது திருக்குறள். சரி, ரெடி? இதுதான் 11வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம், நான் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் கரெக்டாக இருக்குன்றதுனால நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எங்கேயுமே தங்கு தடை இல்லாமல் கிளியராக சொல்லணுன்றது தான் இந்த கான்செப்ட்டு நான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் பெட்ரோல், டீசல் அதெல்லாம் இல்லைனா கூட மாற்று வழி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எரிபொருளுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் தண்ணி இல்லைன்னா அதுக்கு மாற்றே கிடையாது. தண்ணிக்கு நிகர் தண்ணி தான். அதை தான் திருக்குறளில் இந்த திருவள்ளுவர் வந்து 16 திருக்குறள் சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, 16 திருக்குறள் என்ன தெரியுங்களா? இந்த திருக்குறள் குட்டி புக் இருக்குது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. ஓகேங்களா? இதுதான் அந்த திருக்குறள். நேரடி எதுவும் உனக்கு எதாவது புரியுதா? சுருக்கமாக சொல்லணும். சுருக்கமாக சொல்லணுன்றதை தாண்டி இதை வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணணும். இந்த திருக்குறளில் அமிழ்தம்னு சொல்கிறாரு மழையை. அவர் ஏன் அமிழ்தம்னு சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் தேவர்கள்லாம் சாகாவரம் கிடைக்கிறதுக்கு வந்து அமிர்தத்தை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போது அதை வந்து அந்த அளவுக்கு நிகராக மழை நீரை போட்டுருவாரு இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல அமிர்தம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்படி சொல்லலாம். இதை வந்து ஏதாவது படத்து கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கத்தி படத்தில் விஜய் சார் டைலாக் சொல்லுவார். என்ன டைலாக் சொல்லுவாருன்னா, ஏய், நீ கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து ஏசி ரூம்குள்ளேருந்து தண்ணியை விற்கணும்னு நினைக்கிற இல்லையா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டைலாக் என்ன சொல்லுவாருன்னா, விவசாயங்கிறது சாப்பாடுக்கான மட்டும் கிடையாது, விவசாயங்கிறது தான் நம்ம அடையாளமே அப்படின்னு அது ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். கரெக்டா? ரெடி? நீ அந்த படம் பார்த்துருக்கியானு தெரியல. படம் பார்த்துருக்கேன், ஞாபகம் இல்லை. அந்த கத்தி படத்தில் பெரிய பெரிய பைப்பு குழாக்குள்ளெல்லாம் கிழவுங்கள்லாம் இறக்கி விட்டு நீர் போக்குவரத்தையே ஆஃப் பண்ணுறாரு. அப்போ தான் தண்ணியோட விவசாயத்தோட அருமை புரியுன்றதுக்காக. மழை பெஞ்சால் மட்டும்தான் நிலத்தில் வந்து விவசாயம் ஏற்பட்டுவான், நமக்கு சோறு கிடைக்கும். மழை இல்லைன்னா நம்ம கையில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலுமே அதை நம்ம தட்டில் வச்சு சாப்பிட முடியாது. கரெக்டாக? இந்த உலகம் இயங்கிறதுக்கு வந்து மழை தான். அதனால தான் இந்த மழையை வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. சரி, ரெடி? இப்படி சொல்லணும்னு நீர் இல்லைன்னா உலகம் இல்லை. இந்த பூமிக்கே நீர் மழை தான். என்ன சொல்லுவாங்க, செல்லுக்கு சார்ஜ் இல்லை எப்படியோ அது போல் அந்த மண்ணுக்கு மூலதானமே இந்த மழை தான், தண்ணீர் தான். இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு வாரம் கார்பரேஷனில் வாட்டர் வரலன்னா என்ன ஆகும்? குளிக்க முடியாது, சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, கழுவ முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதேமாரி நகரவாசிகள்லாம் தண்ணி கேன் வந்து வரலன்னா என்ன ஆகும்? என்னவே முடியாது. அப்போது ஸ்தம்பிச்சு போயிடுவாங்கல்ல, மக்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ டேடி கூட அழகாக சொல்லியிருந்தாரு, இந்த நீங்கள் அந்த வாட்டர் கேனில் அடைக்கிற தண்ணிக்கு கூட நீர் ஆதாரம் எது? நிலத்தடி நீர் தான், பூமி தான் ஆதாரம். சரியா? அப்போது இந்த நிலத்தடி நீர் பூமியிலேருந்து வர்றதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எது? ரீசார்ஜ் பண்ணுற பவர் எதுக்கு இருக்குது? மழைக்கு தான் இருக்குது. நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணோன்னா போட்டு சுவிட்ச் போட்டால் வந்துடுது. இந்த நிலத்தடி நீரையுமே ரீசார்ஜ் பண்ணுற பவர் வந்து மழைக்கு மட்டும்தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
மாறிலே காரியம் இல்லைன்னு மாறி இல்லையேல் காரியம் இல்லை அப்படின்னா கூட இந்த உலகத்தில் மழை இல்லைன்னா எந்த காரியமே நடக்காது. விவசாயம் தடை விட்டு போயிடும். இந்த அண்ணன் பாட்டுண்டு, மண்ணில் என்ன தூண்டக்கூடும் மழை இல்லாத போது மனிதனும் மிருகமும் தாய் இல்லாமல் இல்லையது. தாய் இல்லாமல் மனுஷனும் கிடையாது. அது மாதிரி மழைன்னு வச்சுக்க ஒன்றுமே இல்லை கிடையாது அப்படின்னு அந்த பாட்டில் வாலிதான் இது பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சு நீ வந்து பேசும்போது தெளிவாக அந்த பாட்டை பாடணும். தெளிவாக பாடு அந்த பாட்டை. பாடுயா கரெக்டாக திருப்பி இன்னொரு வாட்டி பாடு. கரெக்டாக திரும்பி அடிமுடி சொல்கிறான். அந்த இது ஃபுல் பாடுறது. அதாவது அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுவனது பிள்ளை. இந்த ரஜினிகாந்த் வந்து இந்த ஏனை மிரிச்சுதான் அப்போ வந்து பாடிட்டு வருவார். அதான் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனும் மிருகமும் தாய் இல்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அழகு வாழ்க மகன் என்று அழுது சொன்னதுன்னு பாட்டு. அது அருமையான பாட்டு. நீ சொல்கிற அந்த பாட்டு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அம்மா சிறகொடிந்த பிள்ளை அந்த பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இதுதான் காய்ஸ். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த நிலத்தடி நீரை வந்து ரீசார்ஜ் பண்ணுற பவர் வந்து மழைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த மழையை வந்து நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணணும். அதுதான் இப்போ அந்த அளவுக்கு சக்தி பவர்ஃபுல்லானது சொல்ல வர்றாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அமிர்தம்ன்றதை கூட குறிக்கிறாருன்னா தேவர்கள் சாகா வர்றதுக்கான யூஸ் பண்ணுறதுக்காக எல்லா உயிருக்கும் நீர் தான். இது வந்து ஒரு நேச்சரோட சைக்கிள். சரியா? இந்த நேச்சரோட சைக்கிள் வந்து முடிஞ்சு அப்படின்னா உலகத்தோட சைக்கிளே முடிஞ்சு போச்சு. எல்லா சக்தியும் ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீ சொன்ன மாதிரி மாறி இல்லாத காரியம் இல்லை அப்படிலாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிமே வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கசகசன்னு நினைக்காதீங்க. என்னடா அது மழை பெஞ்சிட்டே இருக்கு, டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி சலிச்சிக்காம இந்த உலகத்தை வாழ வைக்கிறதுக்கான அமிர்தம் எது அப்படின்னா மழை மட்டும்தான். அதனால அனுபவிப்போம். இந்த உலகம் வாழ வைக்கிறதுக்கு மழை. ஆமாம், அதுதான். அதனால மழை வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மழையை திட்டாதீங்க, மழை மேலே கோச்சிக்காதீங்க. இதுதான் தலைவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து படத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணி டைலாக்காக சொல்லியிருக்கோம். டேடி சைட்லேருந்து டைலாக்காகவும் சொல்லிட்டாரு. என்னது பழமொழியாகவும் சொல்லியிருக்காரு, பாட்டாகவும் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு தெரிஞ்சு வச்சு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிஞ்ச அளவுக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. இதை தான் சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து இந்த குரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த குரலோட அர்த்தம் வந்து புரியலாம் கூட கமெண்ட்டில் கேளுங்க. திருப்பி கூட சொல்கிறேன். திருப்பி அந்த குரலை வேணால் படித்து காட்டுறேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று. இதுதான் அந்த குரல். சரிங்களா? 16வது குரல் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். நம்ம 12வது குரல் வந்து இன்னொரு ஃபைன் டே பார்ப்போம். சரிங்களா? திருக்குறள் சீரீஸ் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் வந்து ரிலீஸ் கப்புள் விளாக்ஸ். டேடும் இதில் வந்து பாரு டேடிஸ் அண்ட் ஃபன்லாம் நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம், கிண்டல் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். அது மட்டும் கிடையாமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் கொடுப்போம். சரிங்களா? ஓகேங்களா? சரி காய்ஸ், இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். நம்ம லிலிஷா கப்புள் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை காய்ஸ்.